குமரன் சீரியல் நடிக்கிறதுனால அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் அவர் எப்படி நடிக்கிறாருன்னு பார்க்குறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அப்போ கங்கா, குமரன் நடிக்கிறத பார்க்குறாங்க. அவங்க பெண்கள்கிட்ட பேசுகிறது போகிறது வரதெல்லாம் பார்த்து இவங்க வந்து ஜெலஸியாக இருக்காங்க. அப்போ குமரன் சொல்கிறாரு, இதெல்லாம் நடிப்பு தான் கங்கா அப்படிங்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிவீனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறார் நிவீன். கடைசியாக என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து வாய்ஸ் நோட் கொடுக்குறாங்க. வாய்ஸ் நோட்டு கொடுத்து, நான் இந்த மாதிரி நீ எடுக்கலைன்னா, ஃபோன் எடுக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா இங்கே வீட்டில் இருந்த தூக்க மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த மெசேஜை நிவீன் பார்க்கவே இல்லை. அப்புறம் எடுத்து பார்க்குறாரு, இந்த மாதிரி பேசியிருக்கவும், யமுனா பேசியிருக்கவும் உடனே வேகமாக ஓடி போகிறாரு. ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாரு யமுனாவை. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நிவீன் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு ஃபோன் பண்ணி இந்த செய்தியை சொல்லணும்னு காவேரி உளுந்தடிச்சு வேகமாக ஒடியாடுறாங்க. என்னாச்சு நிவீன் அப்படிங்கும்போது, அவள் ஃபோன் பண்ணா, நான் எடுக்கவே இல்லை ஃபோனை. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனா, அப்புறம் தான் நான் பார்த்தேன் காவேரி, நான் பார்க்கல, என்னை சும்மா இவ தொந்தரவு பண்ணுறான்னு நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இவ தூக்க மாத்திரை நிறையா சாப்பிட்டுட்டேன், தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க காவேரி உடனே போய் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க, பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இங்கே 2 பேரும் ரொம்ப கதறிக்கிட்டு உட்காந்துருக்கு. காவேரி ரொம்ப அழுதுகிட்டு உட்காந்துருக்கு. நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவர் என்ன ஏது விவரம்லாம் கேட்பாரு. இப்போ எப்படி சொல்கிறது, வீட்டுக்கும் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது அப்படிங்கும்போது இங்கே கங்கா என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு ஃபோன் பண்ணி யமுனா காணுண்டி எங்கே அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தான் அழைச்சிக்கிட்டு வெளியில் வந்திருக்குறோம்க்கா, அவுட்டிங் வந்திருக்கிறோம் நானும் விஜயும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, பொய் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு ஃபோன் அடித்து கங்காவுக்கு ஃபோன் அடித்து, எங்கே காவேரி அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு கங்காவுக்கு. என்ன இப்படி கேட்குறாரு இவர், இப்போ தானே காவேரி அடித்து சொன்னால் எங்கள் கூட இருக்கிறாங்க, நாங்கள் அவுட்டிங் வந்திருக்கோம் சொன்னால் இதில் என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இங்கே இல்லையே காவேரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை காவேரிக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எடுக்கவே மாட்டேங்கிறா, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அப்படியா, எங்கேயாவது வேலையாக இருப்பா பாருங்கள், வீட்டில் இருந்தாலும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கங்கா. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, காவேரி உண்மையை சொல்லு, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்கா, நான் இந்த மாதிரி அவுட்டிங் வந்திருக்கேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பொய் சொல்லாத காவேரி, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதை எங்ககிட்ட மறைக்கிற. இப்போ தான் விஜய் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி காவேரி எங்கே, காவேரிக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னார். அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லாமல், இல்லைக்கா ஒன்றும் இல்லைன்னு கட் பண்ணிடுறாங்க போனேன். இங்கே என்ன பண்ணிடுறாங்க, யமுனா கண் முழிச்சிடுறாங்க. கண்ணு முழித்தோடனே காவேரி கேட்குறாங்க, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் உனக்காக தாக்கா, இந்த நிவீனும் கிடைக்க மாட்டேங்கிறான்ல எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ இனிமையாவது விஜய் மாமா கூடவாவது நீ உண்மையாக இருக்கா அப்படிங்கிற. ஏண்டி, நான் விஜய் மாமாவுக்கு நான் உண்மையாக தாண்டி இருக்கிறேன், நான் நிவீனை ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் மனசில் நிவீனே இல்லை தெரியுமா. அப்புறம் ஏக்கா வந்து நீ வந்து நிவீன் கூட வந்திருக்க, இப்போ கூட பாரு 2 பேர் சேர்ந்து தான் வந்திருக்கிறீங்க. அப்படி இல்லடி, நிவீன் தான் உன்னை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தது. அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு கால் பண்ணார், நான் வந்தேன். இன்னும் வீட்டுக்கு கூட நீ என்ன ஏது, யமுனா எங்கேன்னு அக்கா கூட கேட்டாங்க, கங்கா கேட்டாங்க. ஆனால் நான் அது கூட சொல்லாமல் நான் விஜய் கூட வந்து அவுட்டிங் வந்திருக்கேன், யமுனாவையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, நீ எல்லாத்துக்குமே காரணம் நீ தாக்கா, நீ 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 ஒரு வார்த்தை நிவீன்கிட்ட சொல்லியிருந்தா என்னை அதாவது என்னை கல்யாணம் பண்ணியிருப்பார், நானும் ஒழுங்காக படிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நேரங்காலம் இருக்குடி, நான் சொல்கிறேன், நிவீன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவார், நான் அதனால் நீ எந்த வருத்தம் படாத, மறுபடி நீ வந்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சியெல்லாம் எடுக்காத, இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், வீட்டில் போய் எதையும் பேசிக்காத, நான் அங்கே வந்து வீட்டில் வந்து அக்கா கிட்டேலாம் அம்மா கிட்டேலாம் நான் வேறு மாதிரி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே விஜய் வந்து காவேரியை தேடி வர்றாரு. காவேரி இங்கே நிற்கவும், என்ன காவேரி உன்னை எங்கேயெல்லாம் தேடுறது அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ஒன்றுமே சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க.